Dear students, welcome to our zoology class. Today we are going to study about Porifera cycon. Habit and habitat. Cycon is a small marine sponge. It is attached to some submerged rocks. It is found in shallow water up to a depth of 90 meters, where the sponges get plenty of food and well oxygenated water. ஸ்பாஞ்ச் கடலின் தாழ்வான அடித்தள பாறைகளிலிருந்து திடப்பொருளிலிருந்து ஒட்டி வாழும் தன்மையுடையது. இது ஐரோப்பா கடற்பகுதியில் தான் மோஸ்ட்லி காணப்படுது. இது காலனிகளாக வாழும் பல கிளைகள் கொண்டு தாவரத்தை போன்று காணப்படுகிறது. கிளாசிஃபிகேஷன்: பைலம் போரிஃபெரா, கிளாஸ் கால்கேரியா, ஆர்டர் ஹெட்ரோசிலா, ஜீனஸ் ஸ்கைபா ஸ்பாஞ்ச். திஸ் இஸ் ஸ்பாஞ்ச் சைக்கான். அந்த கடலின் அடிப்பகுதியில் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பற்றி அந்த பேஸ் தான் அடித்தளத்தில் ஒட்டி காணப்படுது. சென்டர் மையப்பகுதி கொஞ்சம் பெரிதாகவும் முனையில் சிறிதாகவும் காணப்படுது. இது சிலிண்டர் ஷேப்பில் காணப்படுகிறது. ஓகே, this is cycon structure. this is common base. இது சிலிண்டர் ஷேப்பில் பிரான்ச்சு மாதிரி பிரிஞ்சு காணப்படுது. இது பாடி. டெர்மல் ஹாஸ்டியா. இது உடல் முழுவதும் இந்த வெளி நுண் துளைகள் மாதிரி காணப்படுகிறது. this is ஹாஸ்டியா. நெக்ஸ்ட் பாடி ஸ்பிக்குல்ஸ். சைக்கான் ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக காணப்பட்டாலும் இதை பார்த்தீங்கன்னா உடற்பரப்பு சுண்ணாம்பான எண்ணற்ற ஸ்பிக்குல்ஸ் உட்பரப்பில் வெளியே நீட்டிக்கொண்டு காணப்படுகின்றன. ஆஸ்குலம். இது ஒரு முனையில் ஆஸ்குலம் நீர் உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஸ்குலம் ஆஸ்டியா க்ளோஸ்டு ஓப்பன் டைப். ஆஸ்குலத்தை சுற்றிலும் ஸ்பிக்குல்ஸான ஒரு கழுத்து பட்டை ஏற்படுத்தியுள்ளது. எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் மற்ற உயிர்கள் உட்செல்வதை தடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ். Size and shape of cycon sponge. The colony contains group of cylinders which are branched. Each cylinder grows 3 inches in length. All the branched cylinders are connected to a base. At the apex of the cylinder an opening is present called asculum. Okay, a cylinder shaped as a branch மாதிரி காணப்படுகிறது. 3 inches length ஓடுறோம். அந்த பிரான்ச் சிலிண்டர் கனெக்டட் பேஸில் தான் எல்லாமே ஒட்டி கொண்டு காணப்படும். கலர். தி பாடி ஷோஸ் மெனி கலர்ஸ் ஃப்ரம் கிரே டு தி ப்ரௌன் ஷேட் கலர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்கான். சைக்கான் இஸ் a diploplastic animal. The body wall is made by 2 layers. First one dermal layer and gastrous layer. In between them mesenchyme is present. mesenchyme ஜெலட்டின்ல ஒரு கூழ்ம பொருள் காணப்படுகிறது. First one dermal layer. This layer contains pinacocyte and borocytes. Pinacocyte, these are simple flat polygonal cells. They cover the entire outer body surface of the sponge. இது தட்டையாக காணப்படும் பலகோண வடிவில் இருப்பது. செல் ஒவ்வொன்றில் சென்டர் பிளேஸில் ஒரு நியூக்ளியஸ் காணப்படும். இது உடலுக்கு பாதுகாப்பளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நுண் உயிர்கள் நுழைவை தடுப்பதோடு உடல் காயப்படாது பாதுகாக்கிறது. சுருங்கி விரியும் தன்மையுடையவை. பினாகோசைட்ஸ். போரோசைட்ஸ், these are tubular cells distributing among the pinacocyte. போரோசைட் குழல் வடிவில் காணப்படுகிறது. பினாகோசைட்லேருந்து மாற்றம் பெற்று இது ரேடியல் கார்னலுக்கு அந்த இன்கரண்ட் கார்னலுக்கு நடுவே ஒரு தின் லேயராக அமைந்துள்ளது. இது ப்ரோசோஃபில் வழியாக ஆரக்கால்வை சென்றடைகிறது. போரோசைட். gastrous layer, it shows gonocytes and epithelial cell காணப்படுது. gonocyte, these are round cell. At base of the flagellum or protoplasmic collar is present. The action of flagellum brings in water. This cell is useful in digestion, respiration and other functions. அது இந்த செல் பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு, சுவாசிக்கிறதுக்கு இல்லை மற்ற பணிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
mesenchyme. It's present between dermal and gastral layers. It contains amebocytes. There are many types. First one, scleroblast. The amebocytes secrete skeleton. Scleroblasts are of three types. Calcoplast. The scleroblast secrete calcareous spicules. ஸ்க்ளீரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா அமீபாசைட்டிலேருந்து மாற்றம் பெற்று ஸ்பிக்கிள் அந்த நுண் முட்களை வந்து சுரக்கிறது. இது ஸ்பாஞ்சின் வந்து அந்த உடற்புற சட்டகத்தை தோற்றுவிக்கணும்னு இது வந்து பல்வேறு வடிவம் அளவும் வந்து நுண்முட்களை தோற்றுவிக்கிறது. இந்த நுண்முட்கள் பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் அல்லது அந்த சிலிக்கா என்ற ஸ்பாஞ்சினால் ஆக்கப்படுகிறது. Calcoplast secrete calcareous spicules. Silicoplast secrete siliceous spicules. Spongioplast that secrete spongin fibers, or sponge ஓட இழைகள். Chromocytes, amebocytes with pigment and give color to the body. ஸ்பாஞ்சினுக்கு நிறத்தினை தரும் பல்வேறு நிறமை துகள்கள் கொண்ட அமீபோசைட்டுகள். Thesiocyte, this cell contain reserve food material. Archaeocyte, these are big in size, they give rise to sex cell. Myocytes, these are highly contractile cells, they guard and regulate the apertures. Okay, next, kernel system in Sycon sponge. As this is very important. Sycon on a கால்வாய் மண்டலம். This is first one, ingressing water. The outgoing of through asculum. Incurrent kernel. Ostia on the body of the Sycon. Dermal ostia are present. They open into incurrent kernel. Open agudhu. Incurrent kernel, these are narrow kernels. These are covered inside the epithelial cell cover பண்ணிருக்கு incurrent kernel. Incurrent kernel வந்து wood cell நீரோட்ட கால்வாய். Next is radial. This is radial kernel. This body wall is folded. In this folding, radial kernel are present in regular intervals. அதாவது வந்து folding மாதிரி வந்து மனிதன் வந்து காணப்படுகிறது. அந்த வெளிப்பீதிக்கம் தான் ஆரக்கால்வாய் எனப்படுகிறது. இது வந்து கோயனோசைட்ல இந்த கோயனோசைட்ல வந்து கவர் பண்ணிருக்கு பொருத்தப்பட்டுள்ளது. ஆரக்கால்வாய் இடையே வந்து அந்த உட்பிதுக்கம் வந்து அந்த இன்கரண்ட் கர்னல்ஸ் தான் வந்து ப்ரோசோஃபைல் என் நுண்துளை வழி வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ரேடியல் கர்னல் வந்து ஹபோஃபைல் என்ற நுண்துளை வந்து ஸ்பாஞ்சஸ், திஸ் இஸ் வந்து ஸ்பாஞ்சஸில் வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்குலம் வழி வந்து திறக்கின்றன. அவுட் கோயிங் வாட்டர் த்ரூ ஆஸ்குலம் வந்து டெர்மல் ஹாஸ்டியா அந்த நுண் துளைகள் சொல்கிறீங்களா அது. ஓகே, in between two successive radial kernels, tubular space called incurrent kernel is present. This radial kernel or incurrent kernels are arranged alternately. அது alternate வழியா வந்து folding மாதிரி அமைந்து காணப்படுகிறது. External chambers அது வெளிசெல் நீரோட்ட கால்வாய். The radial kernel opens into external chamber through apophyll openings. The chamber is lined with epithelial cell. It opens to spongiosol. Spongiosol in the center of the body of Sycon, a narrow cavity is present called spongiosol. It opens out through asculum. This is spongiosol open to outgoing water through asculum. Okay. Next, course of water current. This shortcut. Outside water. Dermal ostia வந்து incurrent kernel ப்ரோசோஃபைல், the radial kernel வந்து apophyll and external kernel this spongiosol asculum to outside. வாட்டர் வந்து எப்படிலாம் வந்து வெளியேற்றப்படுது என்பது பற்றி. நெக்ஸ்ட், nutrition in Sycon sponge. Food. The food of Sycon is small minute bacteria, diatoms, protozoans. The food particles come into the sponge along with water current. அந்த நீரில் காணப்படுகிற பாக்டீரியா, டயட்டம்ஸ், புரோட்டோசோன்லாம் வந்து உணவாக உட்கொள்கிறது. டைஜஷன். தி டைஜஷன் இஸ் intracellular. The food particles are usually captured by the gonocytes. Digestion takes place in the gonocyte. The digested food is passed to other cell. The reserved food is stored in the form of fats, glycogen and proteins in the thesiocytes. டைஜஷன் பார்த்தீங்கன்னா வந்து
உள் சீரணம் தான் வந்து நடைபெறுகிறது. Cycon sponge spicules. In cycon, this skeleton contains calcareous spicules. These are of the following types: large one-rayed needle-like monoaxon spicules. This is monoaxon spicules. Simple monoaxon spicules project from dermal layers on the walls of the radial cells. மோனாக்சன் வந்து இரு முனைகளும் வந்து கூர்மையாக வந்து ஊசி போன்ற அமையும். இது ஆக்சிலை சுற்றி வரிசையாக அமைந்துள்ளன. உடற்பரப்பிலிருந்து வெளியே நீட்டியவாறு காணப்படுது மோனோஆக்சன். Like triaxon spicules are present on the walls of the spongiocele. இது 3 ஆறாம்புடையது இரு கால்வாய்களில் ஓரங்களில் உள்ளன. Triaxon. Tetraxon spicules are present on the walls of spongiocele. இவற்றில் 4 ஆரக்கைகள் பொதுவாக ஒன்று நீண்டிருக்கும் ஸ்பாங்கோசீல் கார்டெக்ஸ் பகுதியில் அதிகம் காணப்படுகின்றன. இது டெட்ராக்சன். பாலிகோனல்ல வந்து பல வடிவம் வந்து காணப்படுகிறது. இது வந்து ஸ்பிக்யூல்ஸ் டைப் ஆஃப் வந்து ஸ்பிக்யூல்ஸ். ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் சைகான். ரெஸ்பிரேஷன் இஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன் between the cells of sponge in water. ரெஸ்பிரேஷன் ஆர்கன்ஸ் வந்து கிடையாது, ஆனால் வந்து டிஃப்யூஷன் பரவுதல் முறையில் வந்து அது சுவாசிக்கிறது. Reproduction in cycon sponge. It is carried on by asexual and sexual methods. Budding is the common asexual method. Cycon வந்து மறுவளர்ச்சி அது மொட்டு விடுதல் ஆகிய முறையில் பாலிலா இனப்பெருக்கம் மேற்கொள்கிறது. சப்போஸ் காயத்தினால் வந்து இழந்த பகுதியை மீண்டும் பெறுதிறனுக்கு வந்து இழப்பு மீட்டல் என்று பெயர். எனிவன் வந்து அந்த பார்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் புதிதாக வந்து வளரக்கூடியது. ரீஜெனரேஷன் பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஒன் ஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து 250 லிட்டர் வந்து வாட்டர் வந்து உள்ளிழுத்து வந்து வெளியேற்றம் வந்து ஆற்றல் பெற்றுள்ளது. ஓகே. Sexual reproduction is carried on by the development of sperms and ova. Fertilization is internal. In the life history, Ambiplastula larva is seen. Okay, this is a cycanoid structure and kernel system. Okay, thank you students. See you next class.